ஹாய் எவ்ரிவன், நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது எங்கள் நெய்பர்ஹுட்டில் இருக்கிற ஒரு அண்ணாவோட கார்டனுக்கு. இது அவரோட பேக்யார்டில் அவர் செஞ்சுருக்கிற கார்டன். நீங்கள் நினைக்க இல்லாத அளவுக்கு பாவக்காய், புடலங்காய், எல்லா விதமான வெஜிடபிளும் வச்சிருக்கிறார். பைத்தங்காய், ரெட் அண்ட் க்ரீன் ஒன், இருக்கு. கனகா இருக்கு. அண்ணா இது சுரக்காய். என்ன சுரக்காய்? இந்த இலைக்குல எல்லாம் நிறைய பாவக்காய் மறைஞ்சிருக்கு. இன்றைக்கு இப்போ 2 பெட்டியோ இதுக்கெல்லாம் வரவே மாட்டுது. 5 ஐயோ, உள்ளுக்குள்ள மாட்டிட்டு தானே மாட்டிடு. இவர் எடுத்து மாதிரி எடுத்துட்டேன். ஓ யூ காட் இட் அண்ணா. அவர் அதுக்குள்ளேயே வளர்ந்து அதுக்குள்ளேயே பெருசாக வந்துட்டேன். இதுக்குள்ள நான் எங்கள் டைமில் அப்படி ஒன்று பார்த்து கொண்டு வர ஒன்று வேணுது. அண்ணா நீங்கள் இத்தனை வருஷமாக கார்டன் செய்கிறீங்க? நான் 8-10 வருஷம். 8-10 வருஷமா அண்ணா? இந்த வருஷம் தான் கொஞ்சம் லேட்டாக போச்சு. இல்லையென்றால் இது 2 மாதத்துக்கு முதல் எனக்கு வந்திருக்கும். எல்லாம் என்னோட வெதர் பிழைச்சிட்டா. சரி, உங்களுக்கு முதல்ல கார்டன் செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காண்ணா ஊரில்? ஊரில் நாங்கள் தோட்டம் தான். சரி, அப்போ உங்களுக்கு தெரியும் பேசிக்ஸ் எல்லாமே. ஆமாம். அண்ணா நல்ல வடிவாக பந்தல் எல்லாம் போட்டு ஒரு இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் பார்க்கவே ஆசையாக இருக்குது பார்க்க. அது சரி அண்ணா. ஆனால் உங்களுக்கு நல்ல கையில் க்ரீன் தம்முன்னு சொல்லுவாங்க தானே, எதை வச்சாலும் வளர்கிற மாதிரி இருக்கு நினைக்கிறேன். இது இல்லை மேலே பார்த்து காய்க்கிற கரைமிளகாய். ஓ ஓகே ஓகே. இந்த மேலே பார்த்து தான் காய்க்குது. அதுக்குள்ள எல்லாம் நிறைய காய்ச்சிருக்கு. என்ன? ஓ உள்ளுக்குள்ள நெருங்கி போச்சு, கூடி போச்சு. இதே மாதிரி இந்த கத்தரி நட்டை நாங்கள் முதல் 2.5 மாசமா இந்த அளவிலே நின்றது. ஓகே. அப்போ இழுக்காமல் பக்கத்தில் மிளகாய் கண்டு ஒவ்வொன்றுக்கு நட்டு விட்டது.
அதுவும் வேற கத்தரியும் வேறு கத்திரி காயும் இருக்கு. வெள்ளக்க இந்த வெள்ளை முட்டிக்க இப்படிக்க ரெண்டும் கூட அப்படியே இருக்கு. அண்ணா ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் தான் நிறைய ஆஞ்சிட்டார். அப்போ யோசிச்சு பாருங்க, நிறைய ஆஞ்ச இவ்வளோ இருக்கட்டும் இவ்வளோ என்ன உமரி வியாழனும் 20-25 போக கடை கொடுக்குறது. இந்த முறை கூட வரும். வா இந்த முறை கூட வரும். இப்போ பாருங்க. சரி, நிறைய இப்போவே கூட வந்துட்டுது. ஒரு மாவக்கா ஒரு ராத்திரி ரெண்டாலே இப்போ எத்தனை அதான் எல்லா இடமும் மறைஞ்சு மறைஞ்சு பாவக்கா தான். நீ ஆயக்கு தான் தேடி தேடி ஆயணும் வேணா. ஆயக்க தேடி தேடி ஆயவனும் போனவரும் அப்படிதான். நான்கு கொண்டு போன பிறகு பேருந்து எத்தனை தரம் பழுத்து உள்ள கிடந்து எடுக்கிறாங்க. ஓ கத்திரிக்காயெல்லாம் பிடிங்கிட்டேன். என் அன்னைக்கு இருந்ததுக்கும் குறைஞ்சிட்டு தான் இன்னைக்கு. எனக்கு பிடிங்கி போட்டேன். வெட்டான் அந்த மிளகாய், புடலங்காய் சைஸில் இருக்கிற மிளகாய். இது இந்த கண்டெல்லாம் காற்றுக்கு முறிஞ்சு இப்போ திருப்பி வந்த ஹோப்பு. ஓ சாடியில் வச்சது காற்றுக்கு எல்லாம் முடிஞ்சு போகும். இந்த கையை விட லாங் இந்த மிளகாய். வா உங்களோட கையின்னு கையை விட பெரிய காய். அண்ணா அவ்வளோ கே பண்ணுறபடி அப்படி வந்திருக்கு. இது பிடுங்க மாட்டேன், இப்படியே பழத்துக்கு விட்டுட்டு சும்மா வடிவுக்கு தான். வடிவுக்கு இந்த மேலே நம்ம என்ன வேற போகணும். நாங்கள் நல்ல இனி வேறு நீங்கள் ஒன்று வேறு சாதி. இது ஒரு சாதி. ஓ இது கொஞ்சம் திக் வேறு. இது வேறு ஒரு வண்டு மாறி வந்து விடுது. இங்கே அஞ்சு வருங்க. நல்ல உரைப்பாண்ணா. நீங்க சமைச்சு பார்த்துனீங்களா? ஒன்று தினம் எடுக்க இல்லையா அண்ணா? அண்ணா மரத்தில் உயிர். அப்படி எல்லா கண்டில் அந்த கத்திரி இது கொஞ்சம் சின்ன, அது இது கொஞ்சம் சின்ன. இதுவே நீட்டு தானேண்ணா, நீங்கள் தான் சின்னன்றீங்க. அந்த இதை பாருங்க, இது இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இந்த உடனே எப்படி வேறு வந்து எப்படியோ கோப்பை பார்த்தீங்க. இது 4 மணி கண்டு தானே அண்ணா? இந்த போ
அது அங்கேயுமே இல்லை இருக்குது எனக்கு என்னென்னா ஓ அங்கே அந்த மெட்ட கார்டனில் கம்யூனிட்டி கார்டன் அது ஃபுல்லாக பைத்தங்கொடி இந்த வெங்காயம் கிண்டிட்டு சுற்றி வர பைத்தங்கொட்டையை போட்டுட்டு பிறகு பைத்தங்கொடியெல்லாம் இங்கே காய்க்க வந்து விடுது திருப்பி ஒன்றுக்கு திருப்பி அடுத்த நாள் வெங்காயம் நட்டு போட்டு ஒன்றுலாம் கீரை போட்டு அண்ணா இன்னொரு நாளைக்கு கூட்டிகிட்டு போங்க ஓ நான் பார்க்க வரேன்